இப்பவும் நீங்க வந்து அந்த ஐஎஸ்எல் கூட கணக்கில் தான் இருக்கீங்க. பட் நீங்க அதோட கணக்கில் இருக்கீங்க அப்படின்றது நீங்க உணரல. நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன் பாருங்க. அவங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ரைட் தம்பி, நீ வந்து போன சொல்ல பண்ணியா இருந்த, நீ இப்ப போய் என்ன பண்ண போற? கடன் கேட்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் வந்துட்டு பார்க்கலாம், நான் கூட தப்பிக்கலங்கிறது பார்க்கலாம், அவனோட மனசுல நான் பார்க்கலாம் தான் வந்துடும். எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணி கொடுத்து அவரு இப்ப என்னோட குரு பாரம்பரியத்துல உயிரோடு இருக்கிற ஒரு மாணவ குரு. அவரு கடவுள் வந்து என்ன ஒரு ஃபோர்ஸ் பண்றாரு, சோதிக்கிறாரு, கடவுளே இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க, நம்மளுக்கு அது புரியல. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பான், சார் உச்சிஷ்ட கணபதி தீட்சை எடுத்தா கணபதி காதுல உட்காந்து பேசுவாரா சார்? சனாதன தர்மம் இந்து தர்மம் கிடையாது. சனாதன தர்மம் அப்படின்னா மிக புராதன, மிக பழமையான வாழ்க்கை வழிமுறை அப்படின்னு அர்த்தம். மனுஷனுக்கு மதம் பிடிச்சதோ மதத்துக்கும் மதம் பிடிச்சிருச்சு, மதத்துக்கு மதம் பிடிச்சது மனுஷனுக்கு மதம் பிடிச்சிருச்சு. ரைட்டுங்களா? வைஸ் வெர்சா. தன்மைன்றது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதை நீ உணரணும். இந்த 2 நிமிஷத்துல உணர்றத 24/7 தொடர்ந்து அந்த உணர்வு இருந்தது அப்படின்னா நீ உன்னோட சுயத்துல இருக்க மாட்ட. அதை நீங்க வந்து ஒரு தியானத்துல உட்காடுறீங்க அப்படின்னா உங்க பாடி அதை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் ஆகும். மினிமம் வாசி யோகம் பண்ணி 12 வருஷம் தொடர்ந்து பண்ணி அதுல நீங்க என்ன ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் அடைஞ்சிருப்பீங்களோ 1 மணி நேரத்துல அது ஒரே 1 மணி நேரம். நீங்க தீச்செல்லாம் எடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு வராதிங்க, அதுக்கெல்லாம் நான் கூப்பிடல. இங்க அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஸ்ரீ வித்யா ஸ்ரீ பீடமோட குரு ஸ்ரீ வித்யாரண்ய பரபிரம்ம மகா குருஜி மன குருநாதன் அவர்களுடைய இது வரைக்கும் வந்த தொடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆரம்ப காலத்தில் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி துவங்கினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இந்த பீடத்தை ஆரம்பித்தார் அப்படின்றத பார்ப்போம். வணக்கம் ஐயா. ஐயா, தொடர்ந்து வந்த தொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எப்படி உங்களோட படிப்பு தொடர்ந்தீங்க, அடுத்து எங்கே போனீங்க, உங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொன்னீங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன, நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, இந்த 35 வருஷமாக இந்த பீடத்தை கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அது எப்படி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் தொடர்ந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. நன்றி. எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம். கண்டிப்பாங்க ஐயா, அது உங்கள் ஸ்டைல். என்னோடு கொஞ்சி விளையாடும் பற்று உடுத்திய பாங்கான பகவதி ஸ்ரீ திரிபுர சுந்தரி பாலா மகா திரிபுர சுந்தரியின் அருளாசையோடு, சித்தபுர மண்டலத்தின் ஆசையோடு இந்த கேள்விக்கான பதிலையும் என்னுடைய வாழ்க்கையை பதிலாக ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் அனைவருக்கும் இந்த உரையாடலின் மூலம் தெரிவிப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய பேரண்ட பிரபஞ்சத்திற்கும் லலிதா திரிபுர சுந்தரிக்கும், மேலும் இந்த வீடியோவை கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னோட ஆரம்பகட்ட வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒன்றும் சாதாரணமாக இல்லை. ஸோ பல மேடு பள்ளங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பெரிய பெரிய பாதாளங்கள் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு டெய்லர் குடும்பத்தில் பிறந்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு 7 டிஜிட் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் பல வெளிநாடுகள்லையும் வேலை பார்த்துருக்கேன், இந்தியாவில் எல்லா பெரிய சிட்டிஸ்லேயும் வேலை பார்த்துருக்கேன். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான், எல்லா பொசிஷன்லையும் வேலை பார்த்துருக்கேன். அப்படி என்னோட வாழ்க்கை ஒரு நல்ல விதமாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீவித்யா அப்படின்ற இந்த மந்திரங்கள், இதோட தந்திரங்கள், இதெல்லாம் வந்து நான் பெருசாக உபயோகிக்கலை. நான் தீட்சை வாங்கினேன்,
பெருசா ப்ராக்டிஸ் பண்ணல. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் அதுல எனக்கு தேடுதலே இல்லை, எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. ஏதோ எதாச்சும் வந்துச்சு போச்சு, பெருசா ஒண்ணு எடுத்து. நீங்க அப்போ ஆரம்பத்துல அந்த இதுல தீட்சை வாங்கின பிறகு வேலைதான் செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்படியே போயிட்டு இருந்தது நார்மலா. ஒரு எப்படி நீங்களா இருக்கீங்களோ அப்படிதான் நானும் இருக்கேன். ஓகே ஓகே. அன்டில் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஓகே. எந்த இதுவும் கிடையாது, எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நடுவில் நான் ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்றேன். இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வடநாட்டுல எல்லாம் வேலை அப்புறம் அப்புறம் பேசலாம். இப்பவும் அதே தான் சொல்றேன், அது அப்புறம் பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபைனலா இந்த வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்லுங்க. நான் பங்களாதேஷ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இது வந்து இன்ட்யூஷன் கிடையாது. நீங்க வந்து கரெக்டான அலைவரிசையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஹையர் செல்ஃப்ல பேச முடியும். உங்களோட ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது கடவுள், கடவுளோட தன்மை, சித்தர்கள் அல்லது சித்தி அடைஞ்ச ஆத்மாக்கள், அந்த மாதிரி நீங்க எப்படி வேணா மீன் பண்ணிக்கலாம். உங்க ஹையர் செல்ஃப்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட்ல தான். இப்பவும் நீங்க வந்து அந்த ஹையர் செல்ஃபோட கனெக்ட்ல தான் இருக்கீங்க. பட் நீங்க அதோட கனெக்ட்ல இருக்கீங்க அப்படின்றது நீங்க உணரல. அதனால நீங்க சாதாரணமா இருக்கீங்க. நான் உணர்ந்துட்டேன், உணர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு அது வழி நடத்துது, அதன்படி நான் நடக்கிறேன். எனக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனோ எனக்கு வேணுங்கிற சுச்சுவேஷன்ஸோ அது எனக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணுது. அது அப்படின்றது அந்த ஹையர் செல்ஃப். நீங்க அதை கடவுள் அப்படி வச்சுக்கீங்க, சிவன் வச்சுக்கீங்க, சக்தின்னு வச்சுக்கீங்க, முருகன் பிடிச்சா முருகன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பேர் அல்லான்னா அல்லான்னு வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. யாருமே இல்லை, யாரையுமே பிடிக்குது பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. ஸோ பங்களாதேஷ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, இப்போ நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கோரிக்கையில் ஆர்டர். ஏன்னா கோரிக்கை அப்படின்னா கீழே இருந்து வந்தா கோரிக்கை, மேல இருந்து வந்தா ஆர்டர். நான் எனக்குலாம் அதுல விருப்பம் இல்லை. ஆக்சுவலா நான் ப்ராக்டிஸே பண்றது இல்லை. முதல்ல நான் எங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி தரேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை. 2 ரீசன் ஏன் விருப்பம் இல்லை. நான் லாஸ்ட் வீடியோலயே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஃப்ளோவா ஒரு புக்கை படிச்சுட்டு அதை வந்து யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல சோசியல் மீடியா இதுலயோ தாண்டி எடுக்கிறவங்கலாம் குரு அப்படின்னு வச்சுக்கிறீங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க ஒண்ணு, ரைட்டா? அதே சமயத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கு குருன்னா ஒரு ஊருக்கு போனீங்கன்னா தெருவு 2 குரு, இந்த முக்கில் ஒருத்தர் இருக்கா, அந்த முக்கில் ஒருத்தர் இருக்கா குரு, அவனையும் 4 பேர் ஃபாலோ பண்றாங்க. எனக்கு 10-11 இருக்க விருப்பம் இல்லை, என்ன விட்டுருக்கு. நான் கேட்கல, நான் பண்ணவும் இல்லை. வேணா எப்படி கொடுத்தீங்களோ அப்படி எடுத்துங்க, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த லைன்ல விருப்பம் கிடையாது அப்படின்னு விட்டாச்சு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணல, அதோட அந்த மேட்ரு முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் டெல்லியில் இருக்கேன். ஆக்சுவலா அப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டெல்லியில, லுதியானா அந்த ஏரியாலாம் கேட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பதான் இந்த இதெல்லாம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? இதெல்லாம் கொரோனா பீரியடுக்கு முன்னாடி, கொரோனா பீரியட் 2 வருஷத்துக்கு முன்னாடி. வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல்ல பெங்களூர் இருக்கும்போது வந்தது, வேண்டாம் இங்க இருந்து தானே பிரச்சனை பண்றேன், ஏதோ இடம் சரியில்லை போலன்னு அங்க ரிசைன் பண்ணிட்டு டெல்லி போயிட்டேன். ஸோ டெல்லியில போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் தொடர்ந்தது. சரி இது ஏதோ செட் ஆகாது அப்படின்னு டெல்லியில இருந்து மறுபடியும் ஆங்கிலேஸ்வர் அப்படின்னு ஒரு ஊர், அங்க வந்தேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயும் அதே பிரச்சனை. அங்கதான் எனக்கு 1 வருஷம் வேலை இல்லாம இருந்தது. அப்பதான் நான் நடுவில் ஒரு கேப் விட்டு சொன்னேன், அந்த சில விஷயங்கள்லாம் அங்க நடந்தது. அது எக்ஸாக்ட்லி பாபா பாட பிறகும் ஆல்மோஸ்ட் அப்படித்தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் அதே சேம் அப்படியே தான் இருக்கும் அந்த இன்சிடென்ட் எல்லாமே. ஸோ அது இன்னொரு நாளைக்கு சொல்றோம், அது இப்போ வேண்டாம், நான் குறிச்சு வச்சிருக்கேன். அது இப்போ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது இப்போ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. என்ன சொல்றது சுவாரஸ்யமா இருக்கும், பட் அது இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டென்ட் எடுத்துக்கலாம், நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்களோட கேள்வி நான் எப்படி ஸ்ரீவித்யா ஆரம்பிச்சேன். ஆமா, அதையும் தாண்டி கம்பெனில எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா
இன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஓகே இருந்தாங்க. ஓகே. இதெல்லாம் விட்டுட்டு சரி நமக்கு உள்ளூரே வேண்டாம், வெளிநாடு போயிடலாம். வெளிநாடு. நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன் பாருங்க. ஓகே. அவங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ஆமா. நீ டெல்லியில இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, ரைட்டா? சோ நான் அந்த லெவல், அது என் லெவல் அதான். இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். என் லெவலே அதான், குருலாம் கிடையாது, லெவலே அதான். அப்புறம் அங்க இருந்துட்டு எஸ்கேப் ஆகி பங்களாதேஷ்ல போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 மாசம் கூட கிடையாது போய் ஜாயின் பண்ணி. எனக்கு அங்க ஃபோர்ஸ், நீ வந்து நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு கட்டத்துல வந்து ஏதாவது உங்களை மறக்கணும் இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் ரைட்டு நான் பண்றேன், முக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் நான் குருன்றான். ஒருத்தன் வாயிலிருந்து லிங்க் எடுக்கிறேன்றான், ஒருத்தன் கையை சொடுக்கணும் அது வருதுன்றான். எனக்கு ஒரு வெங்காயம் இருக்கு, நான் போய் குரு எவன் நம்புவான்? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, அப்பதானே நம்புவாங்க. சும்மா நீங்க போய் உட்காந்துட்டு நான் குரு எங்கிட்ட வா நான் தீட்சை தரேன்னா, அப்புறம் போலீஸ் நேரத்துக்கு உள்ள வச்சா யாரும் இல்லை பார்த்து, ரைட்டா? ஸோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. வேணா எனக்கு நீங்க ஏதாவது ஒரு பவர் கொடுங்க, அட்லீஸ்ட் யாராவது பாக்குறேன்னா உங்களை ஃபியூச்சர் சொல்ற மாதிரியோ ஃபாஸ்ட் சொல்ற மாதிரியோ ஏதாவது ஒரு பவர் கொடுங்க. நான் அதை சொல்லி உங்களை கவர் பண்ணி தீட்சை கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தீட்சை கொடுக்கணும்? இந்த வித்தியை எல்லாத்துக்கும் பரப்பணும், அதான் மேட்ரு. அதுலயும் ஒரு இக்கு தகுதியானவங்களுக்கு பரப்பணும். நான் எங்களுக்கு தகுதியானவன் தரேன், நானே தகுதியானவன் இல்லைன்னு தெரியல, ரைட்டு? நான் கேட்ட கேள்வி அவ்வளவுதான். எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பவர் வேணும், ஏதோ ஒண்ணு. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா உங்களை ஃபியூச்சரோ பாஸ்டோ நான் சொல்லி அவங்களுக்கு வந்து சம்மதிக்க வைக்கணும், புரிஞ்சுக்க வைக்கணும். அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு, ரைட் தம்பி, நீ வந்து போன சேர்ந்து பண்ணியா இருந்த, நீ இப்ப என்ன பண்ண போற? நீ இப்ப என்ன பண்ணுவாத? மாத்த போறியா? இல்ல நீ பண்ணியா இருந்தா தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ணுவ? உன்னால மாத்தவும் முடியாது, அது தெரிஞ்சு யூஸும் இல்ல. நீ ஏன் பாஸ்ட பத்தி நினைக்கிறேன்? ரைட், ஓகே. அப்ப நான் ஃபியூச்சர் பத்தி சொல்றேன், அவனுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். ரைட், ஃபியூச்சர் வந்து நிரந்தரம் இல்லை, ஃபியூச்சர் வந்து நிரந்தரம் இல்லை. இப்போ ஒரு ஒரு ஆத்மா வந்து சாக போகுது 10 நாள்ல, அது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஆத்மா அடுத்த 10 நாள் சாக போகுது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உனக்கு ஃபியூச்சர் தெரியுமில்ல, நீ என்ன பண்ணுவ? நீ போய் டைரக்டா அவன் போய் அடுத்த 10 நாள் செத்துருவோம் சொன்னா அவன் அப்பாவும் செத்துவான். கண்டிப்பா. 10 நாள் சாவரும் முன்னாடி நீ அவனை போய் காப்பாத்துறன்ற பேருல போய் நின்ன அப்படின்னா அவன் கர்மாவும் நீங்க நீ என்னதான் பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ பாஸ்டும் இல்ல ஃபியூச்சரும் இல்ல. அதே மாதிரி அந்த ஃபியூச்சர் மாறலாம். அவனோட விதிப்படி 10 நாள்ல சாகணும்ன்றது விதியை தவிர மாற்ற முடியாது கிடையாது. இப்ப அவன் போற போக்கில் 4 பேர் சாப்பாடு கொடுத்தா அவனால புரிஞ்சு சேர்த்துட்டான், அதுவும் இருக்கு. 4 நாள் தள்ளி போகும். இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சா புரியுது, 1 வருஷம் தள்ளி போகும். சோ அது நிரந்தரம் இல்ல. நீ சொன்ன அது படிக்க போறது இல்ல. நீ ஏன் ஃபியூச்சர் பத்தி நினைக்கிற? சரி, நான் எப்படிதான் பண்றது? நீ அதெல்லாம் நினைக்காது, நீ பவர் எல்லாம் எதிர்பார்க்க. நீ சொல்லு வேணும்னா வரட்டும், வேணான்னா போட்டோம். அது அவனோட தலைவர். நான் ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாததும் அவனோட விருப்பம். சூஸ் பண்ணா அவனுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும். சூஸ் பண்ணலைன்னா அதுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும். 2 ஆப்ஷன் அவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் எப்பவுமே எல்லாத்துக்குமே 2 ஆப்ஷன் தராது. ஒரு கேள்வி உங்க முன்னாடி வருதுன்னா அல்லது ஒரு ஆப்ஷன் உங்க முன்னாடி வருதுன்னா அதை சூஸ் பண்ணா இப்படி நடக்கும், சூஸ் பண்ணலைன்னா இப்படி நடக்கும். இப்போ தமிழ்ல ஒரு 12B நினைக்கிறேன் படத்தோட பேரு. அந்த பஸ் பிடிச்சிருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், சப்போஸ் மிஸ் பண்ணிருந்தா எப்படி இருக்கும், நம்ம லைஃப் அதேதான் சேம். பட் அந்த இடத்துலதான் இந்த பஸ் வந்து நிக்கிற வரைக்கும் கர்மா வேலை செய்யும். இந்த சூஸ் பண்றது இருக்கு பாருங்க, அது உங்களோட சுயம் தான் வேலை செய்யும். நீங்க தான் யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கணும். அந்த இடத்துல விதி விளையாடாது, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நீ தொட்டது அப்புறம் விதி விளையாடும், அதுக்கப்புறம் விளையாடும். தொட்டினா என்ன தொட்டலைன்னா என்னங்கிறது அதுக்கப்புறம் அது விளையாடும். அது வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல விளையாடாது. அது நம்ம சுயம். அந்த சுயத்தை உணர்றதுதான் நான் போன பதிவுலயே சொல்லியிருந்தேன். சுயத்தை உணர்ந்தா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம யாருன்ற விஷயம் தெரியும். அது ரொம்ப அதை நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்ஸ் நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க முடிவெடுக்கிறதுலாம் பர்ஃபெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும். அதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண முடியாது, அது வழி எடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒரு சமநிலைக்கு வந்துருவீங்க. எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க, எதிர்பார்த்து ஒரு வேலையை பார்க்க மாட்டீங்க. இப்போ இப்படி எடுத்துக்கங்க, நீங்க இங்க நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் தருவாங்கிறது கன்ஃபார்ம், அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். சம்பளத்துக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா
நீ போன வேலை கன்ஃபார்ம், சம்பளம் கன்ஃபார்ம் தானே. நான் சம்பளத்துக்காக வேலைக்கு போறேன், ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இன்னும் ரொம்ப நுணுக்கமா அதை பாத்தீங்கன்னா தெரியும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரிவர்ஸா போடுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நுணுக்கமா அதை யோசிச்சிங்க அப்படின்னா அதோட அர்த்தம் வேற. சம்பளத்துக்காக வேலைக்கு போறது வேற, வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறது வேற. ரெண்டு வேற வேற அர்த்தங்கள் வேற. நமக்கு அது ஒரு மாதிரியே தெரியலாம், பட் அது அப்படி கிடையாது. அடுத்தது பங்களாதேஷ் இருக்கும்போது இங்க எப்படி நடந்ததோ அதே விஷயம் அங்கேயும் நடந்தது. என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கையில காசு இருக்கு, நல்ல சம்பளம், திமிரு, முடியாது, உன்னால முடியாது, நீ பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டீங்க. எனக்கு சம்பளம், நான் வேலை பார்க்கறேன், எனக்கு சம்பளம் வருது, எனக்கு 7-8 சம்பளம் வருது, வீட்டுல எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, அது நீட்டா செட்டில்டா போயிட்டு இருக்கு, நான் ஏன் கஷ்டம், நீ யார் எனக்கு சொல்ல, பாத்துக்கலாம். முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் சொல்லல, அது வரைக்கும் எஸ்கேப் ஆயிட்டு இருந்தேன். அப்புறம் புதர்க்கமா கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி எதிர்காலத்தை சொல்லு, இதை சொல்லு, ஸ்பெஷல் பவர் கொடு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து என்னால முடியாது, பண்ணவே முடியாது, என்ன பண்ண முடியாது. அந்த கம்பெனிக்கு ஓனர் தான் என்ன செலக்ட் பண்ணாரு. எப்போ வந்தாலும் ஓனர் பக்கத்துல உட்கார வச்சு பேசி சாப்பிட்டு தான் போவோம். ரைட்டுங்களா? அவருக்கு கீழே இருக்க அந்த டீம், பிளானிங் டீம், அதெல்லாம் வந்து எனக்கு ஈக்குவல் பொசிஷன் அவங்க. அதுல ஒருத்தர் வந்து ப்ரமோஷன் ஆகி வந்து உட்கார்றாரு, எனக்கும் எம்டிக்கு நடுவில் வந்து உட்கார்றாரு. வந்து பதவி எடுத்துக்கல, ரிசைன் பண்ணு. நானும் அதே தான் கேட்டேங்க. ரைட்டா? தெரியாது, ரிசைன் பண்ணு, அவ்வளவுதான் மேட்டர். ஒண்ணுமே கேட்கல, ரிசைன் பண்ணு. நான் முடியாது, எனக்கு ரீசன் சொல்லு, நான் போறேன். அந்த ஃபேக்டரி வந்து பல வருஷமா அப்ரூவல் ஆகாம இருந்துச்சு. நான் போய் 3 மாசத்துல அப்ரூவல் வாங்கி கொடுத்தேன். அதனாலதான் ஓனர் வந்து பக்கத்துல பேசிட்டு போறாரு, சாப்பிட்டு போறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த நான் சொன்னேன் இல்லையா, புதுசா இல்ல நம்ம சித்தர்கிட்ட எனக்கு இது ஆகாது, நான் பண்ண முடியாது, பண்றதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்மிடியட்டா செகண்ட் டே இதெல்லாம் சடனா நடந்தது. எனக்கு மேல ஒருத்தர் இருந்தாரு, அவரு கோச்சர் வெளியே போயிட்டாரு, அவரோட பொசிஷனுக்கு எனக்கு கீழே இல்ல ஈக்குவலா ஒருத்தர் வந்தா என்ன ரிசைன் பண்ணுறான். ஒரு ரீசனே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு சித்தர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டே இருக்கா? யாரு கேக்குறாங்க? இல்ல நீங்க நிறைய பேர் அதை சொல்லுன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, புரியல. இல்லங்கய்யா, இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் ஃபியூச்சர் பாஸ்ட் கேக்குற, நீ எல்லாருக்கும் தீட்சை கொடுன்னு சொல்றாங்க இல்லையா, அது யார் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க? அதுதான் உங்களுக்கு அந்த மைண்ட்ல தோணுதா அப்படின்னு கேட்டேன். இல்ல மக்கள் சொல்றாங்களா? ஆனா உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, சொல்லுங்க. இல்ல இத பத்தி சொல்லி யாராவது நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லல, ஆனா உங்களோட மைண்ட்ல கரெக்ஷன் இல்ல. நான் வந்து பியூர் கார்ப்பரேட் இல்ல அதுதான் தெளிவா கேக்குறேன். ஏன்னா சொன்னாங்க, எல்லாரும் கேட்டாங்க, சொல்ல பண்ணலன்னு சொன்னீங்களே, அது யாருன்றது கேட்டது வந்து சித்தகுரு மண்டலம் ஓகே. அவங்க தான் ஃபோர்ஸ் பண்றாங்க, பண்ணுங்க பண்ண முடியாது. பட் நடுவுல சில விஷயங்கள்லாம் நடக்கும், ஆபீஸ்லயோ வெளியோ நார்மலா. அது இப்பவும் எனக்கு அந்த பேர் இருக்கு. நார்மலா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பழம்ப வைக்க என்கிட்ட, இது எப்படிங்க இது எப்படிங்க, நான் கூட தப்பிக்கணும்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன், 4 நாள்ல சரியாயிரும் போயிட்டு, அதே மாதிரி சரியாயிரும், அவன் வந்துருவான் திரும்ப என்கிட்ட, நீங்க சொன்ன சரியாயிடுச்சு. எனக்கு வந்து அது ஒரு ஜோக்கா இருக்கும். நானே இவங்களும் தப்பிக்கலான்னு போகும், நான் ஏதோ சொன்னேன், ஏதோ காக்கா உட்கார பணம் வந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. இது ஒரு இன்சிடென்ட் இல்ல, நிறைய நடந்திருக்கு. நான் அனலைஸ் எல்லாம் பண்ணல, எனக்கு அந்த மைண்ட் தோணல. அதே மாதிரி கடன் கேட்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் வந்துட்டு பாக்கலாம், நான் அவங்களே தப்பிக்கலாங்கிறது பாக்கலாம், அவனோட மனசுல நான் பாக்கலாம் தான் வந்துடும். இப்பவும் இருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கொலீக்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம நேர்கள்லாம் ரொம்ப தெளிவா ஒரு பதில் கொடுங்க, நீ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தோம் இல்லையா. ஸோ கொலீக்ஸ். ஸோ இது இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நான் பின்னாடி உணர்ந்தேன். அதுக்காக ஒரு ஹிண்டா இப்ப முன்னாடி சொல்றேன், அதெல்லாம் பின்னாடி அதெல்லாம் உணர்ந்தேன். ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன ரீசன், என்ன அது பின்னாடி, அதெல்லாம் பின்னாடி இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உணர்ந்தது. பங்களாதேஷ் இருக்கும்போது அவர் ரிசைன் பண்ணுன்றாரு, முடியாதுன்ற ரீசன் கேட்கறேன், ரீசன் சொல்லலை. ஆனா என்னன்னா கார்பரேட்ல
நான் ரிசைன்மெண்ட் வந்தேன்னா 2 மாசம் சம்பளம் அவங்களுக்கு தரணும். அவங்க அவங்க என்ன போக சொன்னா அவங்க 2 மாசம் சம்பளம் எனக்கு தரணும். ஓகே, கொடுத்தாங்களா? இல்ல, இதுதான் ரூல்ஸ். நான் எதுவும் பண்ணலையா? நான் என்ன எழுதுறது? ஓகே, நான் என்ன எழுதுறது? நீங்க போக சொன்னா நான் போறேன் எழுத முடியுமா? எழுதுனா அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. சோ நான் எதுவும் சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் போறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க ரீசன் சொல்லி நான் போயிட்டேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. 1 மாசம் அந்த பிரச்சனை நடந்தது. அந்த 1 மாசத்துல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கக்கூடாதோ, என்னென்ன வேலையெல்லாம் நம்ம அந்த கம்பெனியில ஒரு பிரச்சனைனா வேணும்னு அங்க ஒரு பிரச்சனை உண்டாக்குறது, நீ ஏன் அதை பார்க்கல? நீ தானே ஹெட், ஏன் பார்க்கல? சரி, இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பீக் லெவல்ல வந்ததுக்கப்புறம் என்ன மானம் கட்டுத்தரமா இப்பெல்லாம் ஒரு ஆளு இவங்க கிட்ட போய் சம்பளத்துக்காக வெட்டி பந்தாவுக்காக நம்ம மாணவரியை விட்டு செட் ஆகாது. நீட்டா எழுதி கையில கொடுக்கல, தூக்கி இப்படி போட்டு நீ எனக்கு இப்போ ரிட்டர்ன் போறது என்னென்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துருவேன் வந்தாச்சு. இதுல பிரச்சனை என்னன்னா, கம்பெனிக்குள்ளேயேதான் என்னோட ஆபீஸு, என்னோட அகாமடேஷன் எல்லாமே உள்ளே தான், ஒரே காம்பவுண்ட். ஓகே, போட்டு என் ரூமுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஹெட் ஆஃபீஸ்க்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம்னு வச்சுக்கீங்களேன். அப்புறம் அங்கிருந்து வண்டி பிடிச்சி ஹெட் ஆஃபீஸ் வந்தாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி எங்கள் பாஸ் கூப்பிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு 6 மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. வெளியே போகிறது 2 மாசம் தான் கொடுக்கணும், ஆக்சுவலா 6 மாசம் கொடுத்து வெளியே அனுப்பி விட்டாங்க. ரைட்டா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ரீசன் தெரியாது. இப்போ வரைக்கும் நடந்தது என்ன, இத்தனைக்கு இப்போ வரைக்கும் என் பேருக்கு நல்ல பேர் தான் இருக்கு. இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு கெட்ட பேருன்றது ஒண்ணும் கிடையாது. பட் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு இந்த பிரச்சனை நடந்தது, வந்துட்டேன். நான் ஜாலி, நான் வேலையை பார்க்கல. 6 மாசம் சம்பளம் வந்துச்சு, அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். வந்தாச்சு. வந்துட்டு அதை டெபாசிட் பண்ணிட்டு பெங்களூர் கம்பெனிக்கு போறேன். ஒரு கம்பெனி பேர்ல நான் சொல்லல. என் ஃபேஸை பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த கம்பெனி என் கூட நிறைய பேர் இருக்கேன். அதே மாதிரி நான் வேலை பார்த்தா சின்ன இண்டஸ்ட்ரி, சின்ன ஃபேக்டரிலாம் கிடையாது. எல்லாம் 2000 பேர், 4000 பேர், 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் எனக்கு பெரிய போச்சு. ஸோ எனக்கு தெரியாதவங்க மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கார்பரேட் வேலை. ஸோ பெங்களூர்ல ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறேன், கர்நாடகாவில். அங்கேயும் எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்குன்னா, அங்க பண்ண மாதிரி இவனுக்கு பண்ண என்ன பண்றது, அந்த தாட்ஸ் எனக்கு வருது. சித்தர்களோட தாட்ஸ் எனக்கு வரல. நான் சவால் விட்டேன், முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, அதோட அதை முடிச்சு விட்டேன். ஆனா என் பயம் என்னன்னா, அங்க என்னன்னு இல்லை, என்னன்னு தெரியல. வெளியே சொன்னான், இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. இங்க அந்த மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது? இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போறோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. எங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க. ஏற்கனவே ஒரு கம்பெனில 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இந்த கம்பெனி 6 மாசத்துக்கு முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க, 3வது கம்பெனி வரும் நம்மள செலக்டே பண்ண மாட்டோம். சிவி எடுத்து குப்பையில இருக்கலாம். அவன் ஏன் என்ன எது திறமை இருக்குதா அதெல்லாம் பார்க்க மாட்டான். இதுதான் பார்ப்பாங்க. அந்த பயம் முன்னாடி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு பயம் வராது ஆக்சுவலா, ஆனா அடிக்கடி வருது. அதை நான் அவாய்ட் பண்றதுக்கு என்னோட மைண்ட வேற மாதிரி மாத்துறேன். கரெக்டா நான் நினைச்ச மாதிரி அங்கேயும் 3வது மாசம் பிரச்சனை. அங்கேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கேயும் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டையும் இல்லை. நார்மல் எல்லாம் போயிட்டு இருந்தது. நான் பாட்டுக்கு ஒரு கஸ்ட் வந்திருக்காரு, அவர் கூட பேசிட்டு போனேன். நான் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இவர் உங்களை பத்தி சொன்னாரு அப்படின்னு சொல்லி என்னோட மேலதிகாரி சொல்லிட்டான். அவரோட கையால அவரு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். கூப்பிட்டு உடனே கெட்டவார்த்தை பேசிட்டாரு. கெட்டவார்த்தை பேசினா எனக்கு தாங்கல். நானும் நார்மல் மனுஷன். அப்போ இந்த அளவுக்குலாம் கிடையாது, கூர்மையெல்லாம் கிடையாது. கார்பரேட்ல இருக்கோம், ஒரு லீடர் பொசிஷன்ல இருக்கோம். நம்மளோட பொசிஷன் வேற. நீட்டா நம்மளும் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு, இனிமேல் இந்த கம்பெனி இங்க இந்த ஃபேக்டரி வேலை பார்க்க மாட்டேன், எனக்கு செட் ஆகாது, நான் வெளியே போறேன். அவங்க போக சொல்ல, நான் வெளியே போறேன். அவங்க சமாதானப்படுத்தி அவருக்கே போய் வேலை போறேன். எவனோ ஒருத்தன் சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை பேசி 4 பேருக்கு முன்னாடி நான் சில சம்பவங்கள்லாம் பண்ணிருக்கேன். மறுபடியும் அங்கே போய் இப்படி வேலை பார்க்கறது அவனுக்கும் மான பிரச்சனை, எனக்கும் மான பிரச்சனை. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி வேணாலும் அது திரும்பும். அதனால அது செட் ஆகாது சொல்லி ரிசைன் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வராங்க குருமார்கள். இப்ப என்ன சொல்றேன், கத்திட்டே இருக்காங்க, போக முடியாது.
எனக்கு என்ன டெபாசிட் இருக்குது, என் சொந்த வீடு, நான் அவங்க படிக்கிற அவசியம் இல்லை, நான் உட்காந்து சாப்பிடுவேன். வச்சாம பாருங்க, அப்ப என் பொண்ணு ஒருத்தருக்கா சும்மா நடந்து போடுவேன், காலு தொடை எலும்பு 2ஆ உடஞ்சி எலும்பு வெளியே வந்துருச்சு புரிஞ்சு. சரிங்களா? அவளுக்கு 2-3 ஆப்ரேஷன் அந்த பொண்ணுக்கு. என் ஒய்ஃபு அப்பெல்லாம் கொரோனா பீரியட் வந்துருச்சு, ஆரம்ப ஸ்டேஜ். அதெல்லாம் முழுசா அந்த இதெல்லாம் போடல, லாக்டவுன் அந்த மாதிரி போடல. கொரோனா அந்த இதெல்லாம் ஓடிட்டு இதுவா. என் ஒய்ஃபுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஆப்ரேஷனு. எல்லாம் ஹெவி செலவு, சின்ன சின்ன செலவுலாம் இல்லை, எல்லாம் ரொம்ப செலவு. அப்புறம் கையில் இருந்த காசெல்லாம் போச்சு, வீடு அடைய வச்சோம், எல்லாம் போச்சு. கையில் 10 பைசா இல்லை. ஒய்ஃபுக்கு வந்து யூட்ரஸ் எடுக்கணும்ன்றாங்க. 10 பைசா கையில் கிடையாது. கார் இருக்கு, கார்ல பெட்ரோல் கிடையாது. அதான் நிலைமை. அப்போ அதுக்கு மேல பர்சனல் விஷயம், கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பப்ளிக்கா சொல்ல முடியாது. ஸோ இதுதான் கண்டிஷன். இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, சரி வேற வழி இல்லை, பண்ணிதான் பார்ப்போமே. நான் பண்றேன், நான் எவங்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். வந்தா நான் கொடுக்குறேன். என்னை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் போய் யார்கிட்டையும் பேச மாட்டேன், கன்வின்ஸ் பண்ண மாட்டேன், விளம்பரம் கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். சரி அப்படின்னு அக்ரிமெண்ட் எங்களுக்கு அவங்களுக்கு ஓகே அப்படின்னு விட்டாச்சோம்னா, அப்புறம் இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் மவுத்து நம்ம திமிர்ல போய் என்னப்பா பிரச்சனை, கவலைப்படாத, இதை பண்ணு. அப்புறம் அவங்ககிட்ட இப்படி கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் சொன்னீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. ஒரு 100-150 பேர் நம்ம தீட்சை எடுத்தாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அப்பெல்லாம் எதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது, தட்சணா யோஜனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பண்ணல. கொரோனா பீரியட் ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் லைவ் போறேன் ஜூம்ல. இதுக்கு ரீசன் காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் அவர் இருக்கிறாரு பழனியில, போகர் சித்தாந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு வசீகரன். இன்னமும் அவரு தனியா போகர் வசீகரன் இருக்கிறாரு, அவரு தனியா குரூப் எடுத்துட்டு இருக்காரு, அவரும் பயிற்சிகள் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் அடிக்கடி போய் புலம்புவோம் என்னோட லைஃப் எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி அங்க போன வேலை பார்க்க உள்ள, இங்க வந்து உள்ள இந்த மாதிரி பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல, உனக்கு என்ன பிரச்சனை சொன்னாங்களா, செஞ்சிருப்போ இல்ல அவங்க பார்த்துட்டு போறாங்க. அந்த தைரியம் கொடுத்து, அந்த எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணி கொடுத்து, அவரு இப்ப என்னோட குரு பாரம்பரியத்துல உயிரோடு இருக்கிற ஒரு மாணவ குரு. அவரு இன்னமும் இருக்காரு, வசீகரன் அப்படின்னு. நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், போகர் சித்தாந்த சபை பழனி அப்படின்னா. அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்து, நீ பண்ணு, நான் வர்றேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா தைரியமும் கொடுத்தாரு. இப்போ நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எல்லா குருமார்களும் ஒரு வகையில என்னை ஃபோர்ஸ் பண்ணி நாலேஜ் கொடுத்து கொண்டு வந்திருந்தாலுமே, அவங்களோட அருளாசியால வசீகரன் தான் ஒரு மாணவ குருவா இருந்து எனக்கு தைரியம் பண்ணி, எனக்கு ஒரு வழிகாட்டி, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இப்ப நான் முன்னாடி உட்கார்ந்த காரணம் அவரு. ஒருவேளை அவர் எனக்கு தைரியம் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா நான் இங்க உட்கார்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஏதோ ஒரு மலையிலயோ புகையிலோ மேபி உட்கார்ந்து இருந்திருக்கலாம். பட் பப்ளிக்லாம் என்னால வந்திருக்க முடியாது. அந்த மனசு எனக்கு வந்திருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு நம்ம கார்பரேட் வேலை பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, கம்பெனிக்குள்ள போயிட்டோம்னா அது மட்டும்தான் யூடியூப் போனது வந்து அகலம் பார்க்கணும், அந்த எதுவுமே நாலேஜ்ல வராது. அப்போ அந்த அளவுக்கு பெருசும் கிடையாது, யூடியூப்லாம் ரொம்ப சின்னதா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவரு தைரியம் கொடுத்து முதல்ல ஒரு ஜூம் மீட்டிங் போடுறேன். கொரோனா பீரியடு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அங்கங்க இது போட்டிருக்காங்க, லாக்டவுன் போட்டிருக்காங்க. 199 பேர் வந்தாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த தீட்சைகள் வந்து குருமார்கள் கொடுத்தது, இது விற்பனைக்கு அல்ல. நீங்க தட்சன் இல்லாம எடுத்துக்கூடாது, தீட்சை எடுத்துக்கூடாது. நான் வந்து தீட்சை கொடுக்க தட்சணை கேட்கக்கூடாது. அதனால என் கடமையை நான் செய்யறேன், உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். எவ்வளவு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு டீ 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டீ வாங்கி கொடுத்துருந்தா கூட எவ்வளவு வந்திருக்கும்?
ஒரு 1000 ரூபாய். 1900 வந்துருக்கும். 1990 வந்துருக்கும். கேட்டுங்களா? எனக்கு 199 ரூபா தான் வந்துச்சு. ஏன் அது என்னன்னு தெரியாது. அது எவன் அந்த 9 ரூபா போடான்னு தெரியல. 199 ரூபா தான் வந்துச்சு. வந்தது 199 பேர் தான். ஒரு அது அது அப்படி இல்லை, 1 ரூபான்னு கிடையாது. ஒருத்தன் 10 ரூபா, ஒருத்தன் 50 ரூபா, எவனோ ஒருத்தன் 9 ரூபா போட்டிருக்கான். அவங்களால முடிஞ்சதை அது போட்டிருக்காங்க. பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாத்துங்களா? எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன நானே கேவலப்படுத்தி, என் குருமார்களை கேவலப்படுத்தி, என் வித்தையும் கேவலப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிப்பாட்டில என்ன இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல நான் சூசைட் பண்ண போய் தான் இது எனக்கு கிடைச்சது. அதே சூசைட் பண்ணிட்டு நான் இது விட்டுறேன். மறுபடியும் செகண்டா எனக்கு வேண்டாம். 190 பேர் வந்திருக்கான். ஆளுக்கு 10 ரூபா போட்டுருந்தா கூட எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அடுத்தது நல்லபடியா போயிருப்பேன். 199 ரூபா போட்டிருக்கான். ரைட்டா? அது என்னையும் கேவலப்படுத்தி, என் குருவையும் கேவலப்படுத்தி, வித்தையும் கேவலப்படுத்த மாதிரி இல்லையா? ரொம்ப கேவலமா இல்லையா? சரி, அவன் எனக்கு வந்து சூசைட் பண்ணும்போது இது கிடைச்சது. சூசைட் பண்ணும்போது போட்டு அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் ஒரு சூசைட் பண்ணிக்கல. ஆக்சுவலா நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய அட்டன் பண்ணேன், எதுவுமே சக்சஸ் ஆகல. நிறைய விஷயங்கள், ஆனால் கொரோனா பீரியட் வர நிறைய சக்சஸ் ஆகல. அப்புறம் ஒரு வருஷம் நான் எதுவுமே பண்ணல, வேலைக்கு போகல, எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க அவங்க காசு கொடுத்து பாருங்க, நான் கொடுத்தது போய் எனக்கு காசு கொடுத்து அப்படியே ஓட்டி, அப்புறம் வீடெல்லாம் அப்படியே வச்சோம்னா நடுவுல அதுக்கு பணம் கட்டாம போய் அதுக்கு நோட்டீஸ் வந்து ஏலம், வீடு ஏலத்துக்கு வந்தாச்சு. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நான் சமநிலைக்கு வந்தேன். அப்பெல்லாம் என்ன நடத்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், அந்த நிலைமை மாத்துக்கலாம்ல. நடக்கட்டும். இப்போ உங்களால ஒரு விஷயம் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ முயற்சி பண்ணலாம். உங்களால எதுவுமே முடியாதுன்ற பட்சம் என்னதான் முயற்சி பண்றாரு? அமைதியாதான் இருக்கும். ரைட்டுங்களா? அமைதியாதான் இருக்கும். அமைதியா இருந்தாச்சு. நோட்டீஸ் ஒட்டுறாங்க வந்து போனே அப்படின்னு. அது எங்க எங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒட்டுறான். அவனை கூப்பிட்டு, தம்பி ஒட்டுறதுன்னு ஆகி போச்சு, அதையும் தெரியாம உள்ள வந்து கோவனே ஒட்டுற, அழகா நேரம் இந்த சூட்டுல வந்து எனக்கு கீழே மேல எங்க சார் நீங்க தான் நான் சொல்லுங்க. ஆமா, உங்க வீடு தான் சார் ஏலம் போகுது. ஆமா, ஏன்னா கட்டிருந்தா ஏன் ஏலம் போகுது? அதான் எனக்கு யோகத்துல எனக்கே தெரியுமே. அதே என்கிட்ட சொல்ற, இவங்க கடமை என்ன? நோட்டீஸ் சொல்ற, அதை ஒழுங்கா ஒட்டி போக வேண்டியதானே? அதே கோண ஒட்டி ஏன் சவுதி அசிங்கப்படுற, வீட்டையும் அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன வேலைகளையும் பார்த்துட்டு ஓட்டிட்டு போயிட்டான். காட் கிரேஸ் பார்த்துக்கேன். இதுதான் சமநிலையோட மதிப்பும் அதோட பெருமையும். இப்போ இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணாங்களோ, இவரு வந்து அப்போ புதுசா நம்ம வந்து ஜாயின் பண்றாரு. வராரு, ஏதோ யார் மூலியமோ பார்த்து தெரிஞ்சு வராரு. இவரை நான் பார்த்ததே கிடையாது, என்ன இவரு பார்த்ததே கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் பேசுனதே கிடையாது. இப்படி நான் அப்படி ஜூம்ல நான் தீட்சை கொடுக்கணும் 4 பேர்த்துக்கு. 4 பேர்த்துக்கு ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு. நான் வீடியோலாம் கிடையாது, வீடியோ ஓப்பன் பண்ண மாட்டேன். இப்பவும் நான் தீட்சை கொடுக்க வீடியோ ஓப்பன் பண்ண மாட்டேன். வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். நீ கண்ண மூடி வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். நான் இங்க வந்து பிராண்ட் வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவிடம் தான் பிராண்டு, மனகுருநாதன் பிராண்டு கிடையாது. மனகுருநாதன் போனா வேற ஒரு குருநாதன் வருவார், ஸ்ரீவித்யா ஸ்ரீவிடம் இருக்கும். அது என்னோட கான்செப்ட். அதனால என்னோட ஃபேஸ்லாம் காட்டுறது. அவரையும் தெரியாது, என்னையும் தெரியாது. மறுநாள் காலையில எப்படி நடந்தது என்ன நடந்து தெரியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து நகையை கொண்டு போய் அடகு வச்சு நேரா எல்ஐசி ஆபீஸ போய் என் பேரை சொல்லி கட்டிட்டாங்க. யாரு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க. சரிங்களா? புரியுதா? ரைட்டுங்களா? நான் அவங்க ஒய்ஃபை பார்த்தது கிடையாது, அவரை பார்த்தது கிடையாது, யாரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இங்க நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா புருஷன் கூட கொண்டாடி வைக்க மாட்டாங்க, கொண்டாடி கூட புருஷன் வச்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், 2 பேரும் போய் இருக்கிறதெல்லாம் வச்சு கரட்டி கொண்டாந்து வேலை சாப்பிட்டு கட்டிட்டாங்க. சரிங்களா? அந்த பிரச்சனை சால்வ், வீட்டு பிரச்சனை சால்வ். அந்த வீட்டுல தான் இப்பவும் நான் குடியிருக்கேன். இப்பவும் அந்த வீட்டுல தான் குடியிருக்கேன். ரைட்டுங்களா? அது அந்த சமநிலையோட இது. ஸோ ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கடவுள் வந்து என்ன ஒரு ஃபோர்ஸ் பண்றாரு, சோதிக்கிறாரு, கடவுளே இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க, நம்மளுக்கு அது புரியல, அல்லது புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த நடக்க தெரியல, அவ்வளவுதான் மேட்ரு. மற்றபடி நீ எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, எப்படி எப்படி கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்ல வராங்க, அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஸோ
நான் இந்த சொன்னதுக்கான ரீசன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த சமநிலை, மனசு வந்து பக்குவப்படுத்துறது, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சுத்தி பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, வீடு பிரச்சனை, வைஃப் பிரச்சனை, கார்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது கையில, எல்லாம் வந்து நோட்டீஸ் ஓட்டுறான், ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கே தெரியுது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சண்டை போட்டு என்ன பண்றது, யார்கிட்ட பேச என்ன பண்றது, நடக்கிறது அவ்வளவுதான் விட்டாச்சு. ஸோ மறுநாள் இது நடந்தது. அப்புறம் சார் ரைட்டு ஆரம்பிச்சிருவோம், நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம். ஆக்சுவலா ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் நான் எனக்கு பேரு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீ பாபா சித்தாசிரம் அப்படின்னு சொல்லிட்டு 1990 ரீச் ஆகிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஃபோர்ஸ்ல அந்த பேரு வச்சிருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இப்படிதான் அப்படின்ட்டு ஸ்ரீ பாபா சித்தாசிரம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆரம்பிக்கும் போது ஸ்ரீ பாலா சித்தாசிரம் ரெஜிஸ்டர்ட் கிடையாது, இப்படி நம்ம பேசும்போது பாலா சித்தாசிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கோம். நிறைய மாற்றங்கள் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. இதெல்லாம் பெருமையெல்லாம் சொல்லிக்கங்க இல்லை எதுவுமே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்க ஒரு டூல். எப்படி எந்திரம், நம்ம வந்து எந்திரத்தை வந்து பெருசா சொல்றோம், எந்திரம் அதை செய்யுது இதை செய்யுது, எந்திரம் இருக்கிற கோயில் தான் பயங்கரமா வேலை செய்யுது. எந்திரம் வந்து ஒரு டூல். அதை நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது ஒரு டூல், அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் ஒரு டூல். எந்த அளவுக்கு நீ என்ன தேடி வரும் அந்த அளவுக்கு எங்கிட்ட இருந்து உனக்கு வித்யா வரும். வித்யா இந்த சென்ஸ் நாலேஜ். ஸ்ரீ வித்யானா டிவைன் நாலேஜ், அது உங்களுக்கு வரும். அது எனக்கு வந்து அந்த ஃப்ளோ, எனக்கு வந்து எழுதி வச்சு படிக்கிறது அல்லது ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி, நான் பேசுறது உங்களுக்கு தெரியும், கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் நமக்கு தெரியாது, எனக்கு விருப்பமும் இல்லை அதெல்லாம். ஸோ எனக்கு இந்த செகண்ட்ல என் மைண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சொல்றாங்க. அப்படின்னா கடவுள் காதுல வந்து சொல்ல மாட்டாரு. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பான், சார் உச்சிஷ்ட கணபதி தீட்சை எடுத்தா கணபதி காதுல உட்காந்து பேசுவாரா சார்? சரிங்களா, கடவுளே இல்லைன்ற. சரிங்களா, கடவுளே இல்லை, அதான் உண்மை. அது கடவுள் இருக்கிறாருங்கிறது வேற, நீங்க சொல்ற கடவுள் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சிவன் வந்து கையில சுதாயுதம் வச்சுட்டு ஜடாமடி போட்டு இமயமலையெல்லாம் ஜிங்கு ஜிங்கா ஆடிட்டு இருக்கல. அது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உருவத்தை வச்சாங்க. நம்ம உருவத்தை மட்டும் முடிச்சிட்டோம், தத்துவத்தெல்லாம் விட்டோம். ரைட்டுங்களா, நான் சிவன் இல்லைன்னு சொல்ல வரல, கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம மீறி ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு நீ சிவன் பேர் வச்சிருக்க, இன்னொருத்தன் அல்லான்னு வச்சிருக்கேன், இன்னொருத்தன் வேற ஒரு பேர் வச்சிருக்கேன், ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. நம்ம சனாதன தர்மத்திலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா, சனாதன தர்மங்கள் இந்து தர்மம் கிடையாது. சனாதன தர்மம் அப்படின்னா மிக புராதன, மிக பழமையான வாழ்க்கை வழிமுறை அப்படின்னு அர்த்தம். சனாதன தர்மா அப்படின்னா இந்த இந்து மதம் அப்படின்றது ஒரு இந்து சாமி கும்பிட்றவங்க இந்து மதம் தான் கிடையாது. இந்தியாவில் வரவங்க இந்து, அவ்வளவுதான். அது ஒரு மதமே கிடையாது ஆக்சுவலா. சனாதன தர்மம் தான், அதுவும் வாழ்க்கை முறை, அதுவும் மதம் கிடையாது. இதெல்லாம் பின்னாடி வந்து மதம் 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 ஆயிடுச்சு. மதம் எப்போ மனுஷனுக்கு மதம் பிடிச்சதோ மதத்துக்கும் மதம் பிடிச்சிருச்சு, மதத்துக்கு மதம் பிடிச்சது மனுஷனுக்கு மதம் பிடிச்சிருச்சு. ரைட்டுங்களா, வைஸ் வெர்சா. பட் ரெண்டுமே அழிவுதான் மக்களுக்கு. கடவுள் வந்து நான் இந்த மதம் அந்த மதம் சொல்லலை, அது ஒரு ஸ்டேட். உங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கு, எங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கு அப்படின்னா இன்னொரு மார்க்கத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு கடவுள் இருக்குங்களா? சரியா? அப்ப அது அல்லாமதான் இருக்கணுமா, இல்ல இயேசுவதான் இருக்கணுமா, இல்ல ஈசனதான் இருக்கணுமா? அது பேர் வச்சது நம்மளோட ஒரு வசதிக்காக நம்ம பேர் வச்சுட்டோம், அடையாளப்படுத்துறதுக்காக. அதோட தன்மையை பொறுத்து அந்த பேர்கள் மாறும். சிவனுக்கே 5 வித்தியாசமான முகம் இருக்குன்னு சொல்றீங்க, வித்தியாசமான உருவம் இருக்குன்றீங்க. சிவன்றீங்க, ருத்ரன்றீங்க, சதாசிவன்றீங்க, மகேஸ்வரன்றீங்க. கேட்டா வேற வேற தன்மை, ஆள் ஒண்ணுதானே, வேற வேற தன்மை அப்படின்றீங்க. ரைட்டா? சோ இது வந்து ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி காம்பினேஷன்ஸ், அவ்வளவுதான். சயின்டிபிக்கா இங்க வந்து வேற எதுவும் கிடையாது. கடவுள் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு நீங்க தீட்சை எடுத்துட்டு உச்சிஷ்ட கணபதியை முன்னாடி வந்து உட்காருவாரா, தேவியை முன்னாடி வந்து உட்காருமா,
இப்போ நான் கூட ஆரம்பத்தில் சொன்னேன், பட்டுடை உடுத்தி விளையாடும் பாங்கான பகவதி அப்படின்ட்டு. அப்ப என் கூட விளையாண்டு இருப்பாங்களா பட்டு உடை கட்டிட்டு? அது நான் உணர்ந்த விஷயங்கள். இப்போ என் பொண்ணு ஒருத்தர் இருக்கா அப்படின்னா நான் கூட எப்படி விளையாடுவேன், அந்த மாதிரி அவங்க கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு நான் ஒரு கற்பனை கவிதை அவ்வளவுதான். ரைட்டுங்களா? நான் அது உணர்ந்தது. ரைட்டுங்களா? நான் அப்படி அவங்கள உணர்ந்தேன், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க நேர்ல படுத்து ஓட கட்டிட்டு சலம் கட்டி சிக்கிட்டீங்களா வந்து ஆடிட்டு போடுறாங்க அப்படி அதான் சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் சிவனை பார்த்தேன், நிறைய பேர் இருக்காங்க. நான் சிவனை நேர்ல பார்த்தேன், காளியை நேர்ல பார்த்தேன், இருக்கேன். உங்களுக்கே தெரியும் நிறைய யூடியூப்ல எல்லாம். சரிங்களா? இங்கெல்லாம் யாரையெல்லாம் பார்க்க முடியாது. ரைட்டுங்களா? உணர மட்டுமே முடியும். என்னால உங்களுக்கு உணர வைக்க முடியாது, என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா? இங்க ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பேரின்பம் சிற்றின்பம் ரெண்டு வச்சிருக்காங்க. பேரின்பம் அப்படின்னா ஆன்மீகம், சிற்றின்பம் அப்படின்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்னு. அதுக்கு ஏன் சிற்றின்பம் பேர் வச்சான்? வேற பேர் வைக்க வேண்டியதானே? அதுக்கு ஏன் பேரின்பம் பேர் வச்சான்? ரைட்டுங்களா? இது தந்திர கிரியா. ஆக்சுவலா கடவுளின் தன்மை தான் அது. அந்த உங்களோட அந்த ஃபேமிலி லைஃப்ல உங்களோட அந்த 4 செவத்துக்குள்ளார அந்த 1 செகண்டோ 2 செகண்டோ 1 நிமிஷமோ நீங்க அனுபவிக்கிற அந்த 1 நிமிஷம் 24/7 இருந்துச்சுன்னா அதுதான் கடவுள். அந்த உணர்ச்சியை தான் நம்மளுக்கு டேஸ்டா கொடுத்தான் கடவுள். டேஸ்ட் பண்ணி பாரு, இந்த பக்கம் வா அப்படின்ட்டு. அந்த டேஸ்ட்லயே முக்கிய திரும்ப அந்த டேஸ்ட் பாக்குறமே தவிர, வடிவேல் மாதிரி சாம்பிள் தான் பாக்குறமே தவிர பல்க் நம்ம வாங்கவே இல்லை, ஜென்மத்துக்கு வாங்க போறதும் கிடையாது. ரைட்டுங்களா? அவரு கொடுத்தது டேஸ்ட் பாத்துக்கியா, அடுத்தது இதுக்கு வா. ஆனா தெரியாதவங்க அவர் பண்ண தப்பு என்னன்னா இதோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் அவர் பண்ண தப்பு, வேற ஒண்ணும் இல்லை. கடவுள் பண்ண தப்பு. ரைட்டுங்களா? சோ கடவுள் தன்மைன்றது இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதை நீ உணரணும். இந்த 2 நிமிஷத்துல உணர்றத 24/7 தொடர்ந்து அந்த உணர்வு இருந்தது அப்படின்னா நீ உன்னோட சுயத்துல இருக்க மாட்டேன். அந்த 2 செகண்ட்ல எவனோட சுயத்துல இருக்க மாட்டான். அவன் பணக்காரனோ ஏழையோ பிச்சைக்காரனோ தெருவில் இருக்கிறவனோ அந்த 2 செகண்ட் அவன் தன்னை மறந்து தன்னுள் இருப்பான். அதுதான் கடவுள் தன்மை. அதை தான் அவங்க வந்து சிற்றின்பம்னு சொன்னாங்க. அதே மாதிரி உனக்கு வேணுது இந்த பக்கம் வரா பேரின்பம் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதை புரியல. இப்போ வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சு எனக்கு தெரியல, எத்தனை பேர் கழிவுகளையும் என்ன ஊத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? சோ சொல்ல வேண்டிய கடமை, சொல்ல வேண்டிய உண்மை இவ்வளவுதான். சோ இதெல்லாம் புரிஞ்சு அடிபட்டு வந்து நூலாகி இருக்கிறதெல்லாம் விட்டு இந்த பரதேசம் போறோம்னு சொல்லுவாங்க. அதை விட கீழே பரதேசம் போறவங்க கூட ஏதோ கடைசியில் அவன் வீட்டுல இருந்து போனமாவது கொண்டு போவான். ரைட்டுங்களா? நான் அது கூட இல்லப்போ ரொம்ப ஓகே. சோ அப்பதான் ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் தொடர்ந்தது. வருடம் இல்ல, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணது போன வருஷம் தான். 2023 அக்டோபர்ல ரெஜிஸ்டர் பண்ணோம். ரைட்டுங்களா? இதோட பெரிய மேட்டர் என்னன்னா இவ்வளவு பிரச்சனையில போனா போகுதுன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த 10 நாள்ல எனக்கு வேலை வந்துச்சு. வியட்நாம் போயிட்டேன். ஜாலி, மறுபடியும் ஜாலி கொண்டாட்டம். அதே மாதிரி பெரிய சம்பளம். இதை பார்க்க போறேன். அங்கேயும் யாரையும் அமைச்சு முடிட்டு உங்களை விட்டாதான் நாங்கெல்லாம் அணிய வேலை கொடுக்குறேன். என்னை இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்த மறுபடியும் திரும்ப வேலை கொடுத்தேன். இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இதை பார்க்க முடியாது, இதை பார்த்தா அதை பார்க்க முடியாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தியானத்துல உட்காடுறீங்க அப்படின்னா உங்க பாடி அதை தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக்கிறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் ஆகும். மினிமம். அதுக்கப்புறம் தான் மெடிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். கேட்டுங்களா? நீங்க இங்க போயிட்டு 10 நிமிஷம் மூலையில் உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணேன், சூப்பரா இருக்குது. என்ன மெடிடேஷன் பண்ணி என்ன சூப்பரா இருக்கான்னு தெரியல. ஒருவேளை 3 நாள் தூங்காம 10 நிமிஷம் தூங்கிட்டு வந்து சூப்பரா இருக்கு சொல்றீங்களா? அது தெரியல. மினிமம் 20 நிமிஷம் ஆகும் செட்டில் ஆகும். கேட்டுங்களா? ஒன்னே ஒரு வித்தியை மட்டும் இருக்கு. இமிடியேட்டா உங்களை வந்து ஹையஸ்ட் ஸ்டேட் கொண்டு போறது நவாகரி சக்கர சாதனை நம்ம தரோம். நவாகரி சக்கர சாதனை
நவாகாரி பிராணாயாமா அப்படின்னு ஸ்ரீவித்யாவோட 2வது படிநிலை தீட்சை. அது முதல் படிநிலை தீட்சை உச்சிஷ்ட கணபதி நம்ம தர்றது. 2வது படிநிலை தீட்சை வந்து நவாகிரி சக்கர சாதனம் நம்ம தர்றது. அதுல நீங்க வந்து வாசி யோகம் பண்ணி 12 வருஷம் தொடர்ந்து பண்ணி அதுல நீங்க என்ன ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் அடைஞ்சிருப்பீங்களோ 1 மணி நேரத்துல அடைஞ்சிடும். ஒரே 1 மணி நேரம் அதில் அடைஞ்சிடலாம். அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல். ரைட்டுங்களா? ஸோ இதுல வந்து நம்ம வெப்சைட்ல பாத்துட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். படிநிலை விளக்கங்கள்ல இருக்கும் தனியா. இப்போ முதல் படிநிலை என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸ்பிளனேஷன்ஸோட ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். புரியும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்சவங்க போய் பாருங்க. ரைட்டுங்களா? வெப்சைட் வந்து ஸ்ரீவித்யா ட்ரஸ்ட்.com. அது நம்மளுதான். ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம்.com நம்மளுதான். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் முழுசா முடியல. ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம் ட்ரஸ்ட்.com பர்சனலா நானே பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீவித்யா ஸ்ரீபீடம்.com அப்படின்றது நம்ம இன்னொருத்தர் கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டென்ட் வந்து ஸ்ரீவித்யா ட்ரஸ்ட்ல நிறைய இருக்கும். அதுல போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்க டீச்சரா எடுக்க வேண்டாம், தயவு செஞ்சு வராதிங்க, அதுக்கெல்லாம் நான் கூப்பிடல. இங்க பார்த்து படிக்கட்டும், படிங்க. அதாவது ஆனா படிங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒருவேளை உந்துதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தலையில் என்னால என்ன பார்க்க முடியாது, என்கிட்ட தீட்சை எடுக்க முடியாது. ரீசன் என்னன்னா, என்கிட்ட தீட்சை எடுத்தவங்க என்னோட குருமார்களோட அனுமதி இல்லாம இதுவரைக்கும் என்கிட்ட வந்ததே கிடையாது. 1000 பேர் தீட்சை கொடுத்துருக்கேன்னா 1000 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில என் குருமார்கிட்ட வேண்டி அவங்களோட அனுமதியில் தான் என்கிட்ட வந்திருக்காங்க. அதெல்லாம் ப்ரூவ்டு, எல்லாம் ப்ரூவ்டு, ரெக்கார்டு அத்தனையும். நாளைக்கு யாராவது எங்கிட்ட எடுத்தாங்கன்னாலும் அது ரெக்கார்டு அவங்க கேட்கும்போது அதான் கேட்பாங்க, எப்படி வந்தீங்க, எப்படி தெரியும், இந்த மாதிரி என்னோட குருவோட படம் வர முடியாது. ஆமாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கோயில் இருந்துச்சு, நான் வேணுங்க ப்ரூஃப். அந்த மாதிரி எல்லாருமே 100க்கு 100 பேர், 101 ஆள் கிடையாது, 100க்கு 100 பேருமே அப்படிதான். ரைட்டுங்களா? சோ நீங்க வந்து நினைச்சாலும் என்ன பார்க்க முடியாது. நீங்க 10 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்தாலும் தீட்சை வாங்க முடியாது. ரெண்டுமே நடக்காது அவங்க இருந்தாலும். அதே மாதிரி நீங்க 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட தீட்சை எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நேத்து காலையில தீட்சை எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ரெண்டும் ஈக்குவல் நிலையில தான் இருப்பீங்க. ஆனா அது எதை பொறுத்துனா உங்களோட வைராக்கியத்தை பொறுத்து. நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் போவீங்க. இப்போ என் வீட்டுல அடுப்பு இருக்கு, நான் நெருப்பு வச்சிருக்கேன், நீங்க பத்த வைக்கணும். அந்த காலத்துல தீப்பிடி எல்லாம் கிடையாது, நெருப்பு தான் தருவாங்க வீட்டு. சரிங்களா? நான் ஒரு கங்கு உங்களுக்கு தரேன் எங்கிட்ட இருந்து, நீங்க அதை போட்டு ஊதணும், ஊதி பத்த வைக்கணும். கண்டிப்பா நான் வாங்கிட்டேனே, நான் போட்டேனே. சோ இங்க உயர்நிலை அப்படிங்கிறதோ அடுத்த படிநிலைக்கு போறதோ உங்க கையில இருக்கு. ரைட்டுங்களா? சோ இவ்வளவும் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னது, ரொம்ப சின்ன கான்செப்ட். பட் அதை புரிஞ்சு அதை அனுபவிக்கணும் அப்படின்னா நீ பெருங்கடல்ல குதிக்கணும், பயம் இல்லாம. நீ என்னைக்கு பயத்தோட குதிக்கிறியோ வாய்ப்பே இல்லை. அதுக்கு பதிலா நீங்க நேரா கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, பூஜை பண்ணுங்க, வந்துருங்க. அது உங்களுக்கு நல்லது. இப்போ நிறைய பேருங்க இந்த கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். இந்த தீட்சை வாங்கணும், அது நிறைய பேருக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது. இது பண்ணா என்ன ஆகும் அப்படின்றதும் தெரியாது. இப்ப பாத்துக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இது மாதிரி சொல்றாங்களே என்னது அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தீட்சை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட உயிர்ல போன வீடியோல சொன்னா இந்த வீடியோல சொன்ன தெரியல. தீட்சை கொடுக்கறது அப்படின்னா என்னோட தவ வலிமையில என்னோட உயிர்ல பாதி தர்றது, உங்களோட கர்மா வந்து நாங்க எடுத்துக்கிறது. அதை டைலூட் பண்றதுக்காக தான் சில காரணங்கள் செய்ய வேண்டியது. அதுக்குதான் அந்த தட்சணை வாங்குறேன். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, இப்படிதான் பண்ணணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மா அழிக்கலாம் முடியாது, மாத்தணும். நான் உங்களுக்கு தேவையில்லாத கர்மாக்கள் ஓவர் பர்டனா இருக்கும் இல்லையா, இந்த தீட்சை வாங்குறது தடையா இருக்கும் இல்லையா, மாயா என்ன சொல்லுங்க, அதை எடுத்து நாங்க வச்சுக்கிட்டு எங்களோட தவ வலிமையோ அல்லது வைப்ரேஷனோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தரோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் பொருளாதாரம் தான் எல்லாரும் சிக்கலாய் பிரச்சனைல இருக்காங்க. இது மூலமா அது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்றத சொல்ல முடியுமா? இல்ல அடுத்தது நீங்க வந்து நல்லா நேரத்துக்கு கரெக்டா பசிக்கிறப்ப சாப்பிட்டு, அதான் மெயின். பசிக்கிறப்ப சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா வளைச்சி உங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா நோய் வருமா? வராது. யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஏன்னா எல்லாரும் இதெல்லாம் பை ப்ராடக்ட். உங்களுக்கு வர்ற பணம் நீங்க அனுபவிக்க இதெல்லாம் பை ப்ராடக்ட். நீ முதல்ல உனக்குள்ள கரெக்டா நீ யாருன்னு உணரு. இப்போ கடவுள் நீ கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சு, கடவுளோட ஒரு பகுதி தான் நீ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க கடவுள் அப்படின்னு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கு? உங்களுக்கு யார் தரணும்? உங்களுக்கு யார் தரணும்? நீங்களே கடவுள், உங்களுக்கு யார் தரணும்? யாரும் இல்லை, நம்ம தான். அவ்வளவுதாங்க, ரொம்ப சொன்ன. புரியுதுங்கய்யா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கவங்களுக்கு ஏன்னா இந்த கேள்விகள்லாம் இருக்கும், அதனால தான் கேட்டேன். இல்ல அது நார்மலா இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவங்களோட தேடுதல் அவங்களோட. இப்போ நீங்க பசியில இருக்கீங்க, நான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சிவமந்திரம் சொல்லு இதை சொல்லி பசி போயிடும் தான் முதல்ல நம்புவீங்களா? செவிலிகளா போயிட மாட்டீங்க. வருமா வராது. முதல்ல சாப்பாடு முக்கியம். அதனாலதான் வள்ளலார் வந்து நீச்சல் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் சோறு தான் போட்டார். இன்னைக்கு அதை எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். என்னைக்கு உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் சால்வ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த நிலைக்கு யோசிப்பீங்க. கண்டிப்பா. ஆனா திமிரு பிடிச்சி வேற ஏதாவது யோசிக்கிறோமா இல்ல கடவுள் தன்மை பத்தி யோசிக்கிறோமாங்கிறது வேற விஷயம். பட் அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் யோசிப்போம். அது ஒரு வகை. என்னைக்காவது நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேன் அதனால கோயிலுக்கு போனேன். போயிருக்கீங்களா? போயிருக்கேன். சரி, எப்பெல்லாம் போயிருக்கீங்க? கல்யாண நாள், பிறந்த நாள்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தோஷமான நாள். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய துக்கம் யார்ட்டையும் சொல்ல முடியல, எங்க போவீங்க? கோயிலுக்கு. டப்புன்னு போயிருக்கீங்களா? இப்போ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஏதோ ஒண்ணு வச்சுக்கீங்க, ஏதோ ஒரு சந்தோஷம், எங்க போவீங்க? கோயிலுக்கு போவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் போவேன். ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று கொண்டாட்டம். ஆனா கடவுள் ஞாபகத்துக்கு வரமாட்டார். ஞாபகத்துக்கே வரமாட்டார். 90% எல்லாருக்கும் அப்படிதான். 90% 100% அப்படிதான். அதனால கடவுள் என்ன பண்ணுவார்? அப்போ உங்க வழியில அவர் வராரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆடுற மாட்டோம் ஆடி பறக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புரிகிற பாஷை துக்கம். துக்கம்னு ஒண்ணு கொடுத்தாதான் நீ கோயிலுக்கு வருவ. சந்தோஷத்தை கொடுத்தா நீ வரமாட்டேன். அவரு நினைச்சாரு சந்தோஷத்தை கொடுப்பான், பையன் அனுபவிச்சுட்டு இன்னும் அதிக சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் என்ன தேடி வருவான்னு நினைச்சாரு. நீ வரல, துக்கத்தை கொடுத்தாரு, உடனே வந்துட்டேன். அப்ப அவரு புரிஞ்சு ஒண்ணே வந்தாங்க. அப்போ உனக்கு அடி மேல அடி கொடுத்தாதான் நீ வருவ, அப்பதான் நீ வந்து என்ன புரிஞ்சுப்ப. ஏற்கனவே இந்த நல்லவங்க கெட்டவங்க விஷயத்துக்கு ஏற்கனவே பதில் சொல்றேன்னு நினைக்கிறேன் போன வீடியோல. நல்லவங்க ஏன் நல்லா இருக்காங்க சொன்னீங்க. நிறைய எதுவுமே இங்க காரணகாரியங்களும் நடக்கல. ஆன்மீகத்தை தாண்டி நீங்க நான் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க சயின்டிபிக் தான். முழுக்க சயின்ஸ் தான். நீங்க வந்து ஸ்ரீவித்யா கத்துக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது முழுக்க சயின்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளா நீங்க சிவபுராணத்தையும் இந்த பக்கம் பிக் பேங் தியரியும் வச்சு படிச்சு பாருங்க, ரெண்டும் ஒத்து போகும். இங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, ரெண்டும் ஒத்து போகும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா சிவபுராணத்துல பிக் பேங் தியரிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கும். பிக் பேங் தியரியில அது வந்து தியரி தான், திங்கிங் பேட்டர்ன், தட்ஸ் ஆல். அது யாரும் இது வரைக்கும் நிரூபிக்கல, அது ஒரு தேரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இருக்கும். பட் ஓரளவுக்கு ஒத்து போகும். இங்க சிவபுராணத்துல பிக் பேங் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சதி, நெருப்புல வந்து இறந்து போறாங்க இல்லையா, உலகம் அழியுது இல்லையா, அந்த வெடிச்சு எல்லாத்தையும் அழிச்சு, அதுதான் பிக் பேங் தேரி. அதுக்கப்புறம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க சிவபுராணம் எப்படி போகுது, உலகம் எப்படி வளர்ந்தது அப்படின்னு. அடுத்தது சொல்லணும். ரொம்ப நன்றி. ஏன்னா நேயர்களே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தொடர்கள்ல பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்ப நிலை எப்படி இருந்தது, இப்போ நம்ம ஸ்ரீ வித்யா ஸ்ரீபீடம் எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப அழகா புரியுற மாதிரியும் சொன்னீங்க. ஸோ இன்னும் நிறைய எபிசோட்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆன்மீக விஷயங்கள், அறிவியல் அந்த விஷயங்களும் நிறைய பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து மிஸ் பண்ணாங்க நம்ம சேனல் வந்து பாருங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்பியூ நமக. அனைவரும் அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ லலிதா திரிபுர சுந்தரியை காமேஸ்வரியை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். ஓம் ஜெய். न्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन